மேல்காலம். யார் உன்னை துரித காலத்தில் வாசிக்க சொன்னது? ஆடத் தெரியாத ஆரணங்கு தெரு கோணல் என்றாளாம். என்ன சொன்ன? யார் நீ? சுவாமி, இவன் யாரோ நமக்கு சம்பந்தம் இல்லாதவன். எப்படியோ இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என் ஆட்டத்தை கெடுத்து விட்டான். அப்பனா குருவாழ்க, குருவே துணை, குருதேவருக்கு வணக்கம். அடே நீயா? ஏமாத்துட்டே உள்ள வந்துட்டியா? யார் நீ? ராமன், ஊர் தெனாலி. என்னை ஆதரித்து தங்கள் அத்தியந்த சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் குருதேவா. என்ன சிஷ்யனாக வேண்டுமா? அதிலும் அத்தியந்த சிஷ்யனாக? ஏய், ஓடி வந்த மாதிரியே வெளியே ஓடிப்போ. மன்னிக்க வேண்டும் குருதேவா, நேராக வர முயன்றேன், தடுத்தார்கள். ஆகையால் தான் இந்த வழியை கையாண்டேன். தயை கூர்ந்து அரசவையில் எனக்கு ஒரு இடம் பெற ஒத்தாசை செய்ய வேண்டுகிறேன். தாங்கள் கலை வள்ளல், கருணை வடிவம். உங்களுடைய வார்த்தையை ராயர் தட்டவே மாட்டார். வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். என் எண்ணத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த ஜென்மத்தில் அது உனக்கு கிடைக்காது. விவேகம் இழந்தவன், வீணன், காலமறியும் புத்தி கடுகளவும் இல்லாதவன். அப்பண்ணா சுவாமி, சாமியும் இல்ல, தீமையும் இல்ல, உனக்கு புத்தியும் இல்லை. ஏய், யாரங்கே? இவன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளு. உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம். வருகிறேன் குருதேவா. முரடன், மூர்க்கன், முட்டாள். முட்டாளும் அல்ல, மூர்க்கனும் அல்ல, கவிஞன், விகட கவி என்பார்கள் என்னை. விரைவிலே தெரியும் உண்மை. வாங்க, வந்துட்டீங்களா? குருதர்சனம் கிடைச்சத? என்ன சொன்னார்? ராஜசபைக்கு எப்போது போகணும்? நானும் வரப்பா ராஜசபைக்கு. அங்க யானை, குதிரை, ஒட்டகம் எல்லாம் இருக்குமாம. ஏன்பா ராஜா சிங்காசத்துல உட்காராம விஜய் சிங்கம்மா ராஜா கட்சிடாது? என்ன யோசனை? ஒன்றுமில்லை. நான் ராஜசபைக்கு போகணும். அதுக்கு ஒரு தலப்பாகை வேணுமே. ஓ, அதுதானே நான் தயாராக வைத்திருக்கிறேன். இதை கொண்டு வருகிறேன். இந்தாங்க. என்ன கமலா இது? உன்னுடைய கல்யாண புடவை அல்லவா? உனக்கு இருக்கும் ஒரே நல்ல புடவை இதுதானே? நல்ல காரியத்திற்கு உபயோகப்பட போகுது. அந்த நாளிலிருந்து இது என் பெட்டியிலேயே இருக்கிறது. சும்மா கட்டிக்கொள்ளுங்க. அரசாவை உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டால் பட்டும் பருத்தியும் பெட்டி பெட்டியாக வராதா? சரி, இது இந்த தேவியின் கட்டளை. சாம்ராஜ்யத்தின் ஆணை கருங்கிய சிற்றரசர்களே, விஜயநகர பெருங்குடி மக்களே, வேற்று நாட்டு பிரதிநிதிகளே, நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என ஐந்தையும் இம்மியும் முழுவாது கடைபிடித்து விஜயநகரத்தை ஆண்டு வந்தனர் நமது மூதாதையர். நாமும் அந்த அரிச்சுவட்டை பின்பற்றி நெறிவழுவாது ஆண்டு வருகிறோம். சாம்ராஜ்யம் விரிவடைகிறது. சமுதாய மக்கள் முன்னேற்றமடைந்து வருகிறார்கள். இதை கண்டு
பொறாமை கொண்ட பஹமினி சுல்தான்கள் எப்போதும் நம்மை அழித்துவிட கருவிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த முயற்சியில் அவர்கள் எல்லை கடந்து இறங்குவார்களானால் அவர்கள் தலைமுறை கூட மறக்க முடியாதபடி பாடம் போதிக்க நமக்கு சக்தி உண்டு. அதை போன்றதோர் போர் முழுமானால் நாட்டை காக்க வீட்டுக்கொருவர் ஒற்றுமையாக வந்து வீரம் காட்டி விஜயநகரத்தை காப்பீர்கள் என்று நம்புகிறோம். யார் அது? யாரோ பிரஜைகள் நியாயம் கோரி வந்திருக்கிறார்கள் பிரபு. வரச்சொல். உங்கள் குறை என்ன? மகாபிரபு, நாங்கள் மூவரும் சகோதரர்கள். எங்கள் தகப்பனார் இறந்து விட்டார். அவர் சாகும்போது எழுதி வைத்த உயிரின்படி எங்கள் தாவர சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு விட்டன. ஆனால் அசை பொருள்களை பிரித்துக் கொள்ள எங்களால் முடியவில்லை பிரபு. காரணம்? எங்கள் தகப்பனாரின் 17 யானைகளில் பாதி எனக்கும், 3 1 பங்கு 2வது இவனுக்கும், அதில் 3 1 பங்கு 3வது இவனுக்கும் பிரிக்கப்பட வேண்டும். யானைகளை கொல்லாமல் இந்த கணக்கில் பிரித்துக் கொடுக்க தங்கள் நியாயாதிபதிகளால் முடியாததால் எல்லா யானைகளையுமே தங்களது யானை கட்டும் இடத்திற்கு கொண்டு வரும்படி உத்தரவிட்டு விட்டார்கள். தாங்கள் தான் கருணை கூர்ந்து நியாயம் வழங்க வேண்டும் பிரபு. நமது ஆட்சியில் நீதி தவற விடமாட்டோம். எப்படியும் நியாயம் வழங்குவோம். நியாயாதிபதிகளே, உங்களது அபிப்பிராயம்? எவ்வளவோ முயற்சி செய்தோம் பிரபு. இருப்பது 17 யானைகள். அதில் பாதி மூத்தவனுக்கு, அதாவது 8.5 யானைகளாகிறது. இவர்கள் சொல்லுகிற கணக்கில் பிரித்துக் கொடுப்பதென்றால் யானைகளை கொல்லாமல் முடிவதில்லை. இறந்தவன் மூளை இல்லாதவன் அல்ல பிரபு, வெகு சாமர்த்தியசாலி. யானைகள் அரசாங்கத்திற்கு பயன்பட வேண்டும் என்றே இப்படி உயிர் எழுதி வைத்திருக்கிறான். அவனுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். யானைகளை அரசாங்க சொத்தில் சேர்க்க உத்தரவிட்டது நியாயம்தான். அக்கிரமம், அநியாயம். தந்தையின் சொத்து பிள்ளைகளைத்தான் சேர வேண்டும். யார் அது? நான் தான். விஜயநகர சபையின் தீர்ப்பை அநியாயம் என்று கூறும் நீ யார்? யாரோ பைத்தியக்காரன். இல்லை, நியாயம் தெரிந்தவன், கருணை பொழியும் அரசவையின் மேன்மை தெரிந்தவன், விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வரலாறு படித்தவன். நீ விஜயநகரத்து குடிமகன் தானா? இன்று வரை இல்லை, நாளை ஆகலாம் மன்னர் தயவிருந்தால். இந்த வழக்கை தீர்த்து வைக்க உன்னால் முடியுமா? முடியும். ஏற்ற பொறுப்பை செய்து முடிக்காவிட்டால் என்ன தண்டனை தெரியுமா? தெரியும் குருதேவா. தலையும் உடலும் தனித்தனியே பிரித்து வைக்கப்படும். ஐயா, எனக்கு சில பொம்மை யானைகளை கொடுங்கள். யாரப்பா நீ? என் பெயர் ராமன், ஊர் தெனாலி, கார்லபாடி ராமன் மந்திரியின் குமாரன். கார்லபாடி ராமைய மந்திரி. இப்போது மொத்தம் 17 யானைகள். இந்த சங்கடமான வழக்கை தீர்ப்பதற்காக மன்னர் தன்னுடைய யானை மீது ஏறி வருகிறார். இதனால் உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? இல்லை. மன்னர் தன்னுடைய யானையும் இதோடு சேர்த்து பிரித்துக் கொடுப்பதாக வைத்துக்கொள். உனக்கு ஒன்றும் மறுப்பில்லையே? இல்லை. முடியாது. மன்னரின் யானையை இதில் சேர்க்க விட முடியாது. பிரிக்கப்பட போவது 17 யானைகள் தான் சுவாமி. இப்போது மொத்தம் எத்தனை யானைகள்? 17 யானைகள் இல்லை, 18 யானைகள். இதில் மூத்தவனுக்கு சரிபாதி இல்லையா? ஆமா, அதாவது 9. பெற்றுக்கொள் 9. இரண்டாமவனுக்கு 3 1 பங்கு, அதாவது 6 இல்லையா? ஆமா. பெற்றுக்கொள் 6. மூன்றாம் அவனுக்கு அந்த 6 3 1 பங்கு, அதாவது 2 இல்லையா? ஆமா ஆமா. எடுத்துக்கொள் 2. மிச்சம் இருக்கும் யானை மன்னருடைய யானை. வழக்கு தீர்க்க வந்த மன்னர் இந்த யானை மீது ஏறி விடைபெற்றுக் கொள்கிறார். இதனால் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? இல்லை இல்லை. உங்களுக்கு? இல்லை இல்லை. இதோ மன்னரின் யானை. வழக்கு தீர்ந்து விட்டது மன்னவா. பிரபு,
கார்லபாட்டி ராமைய மந்திரி என் பள்ளி தோழன். அவன் மகன்தான் ராமகிருஷ்ணன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. ராமகிருஷ்ணா, நீ எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை மகிழ்விக்க வேண்டும். மகிழ்ச்சி கடலில் நீந்துகிறேன் மன்னா. புலமை சாகரங்களே, நான் சிறியவன். நானும் உங்களைப் போல் ஒரு நாளைக்கு கவியாக முயற்சிக்கிறேன். உங்கள் வாழ்த்து எனக்கு இருந்தால் போதும். விந்தியும் வடக்காக விரிந்த கடல் தெற்காக கொண்டதொரு தனி நாட்டில் கொடி பறக்க அரசாடும் சந்திரனே சூரியனே தனி ஒளி சேத்தனவனே, இந்த வளம் மாறாமல் எல்லைகளும் குறையாமல் சந்ததமும் நீயாள தாரணி உன் புகழ் பாட முன்பு கவி நாம் பாடி முழு மனதாய் வாழ்த்துவோமே. ஆஹா, அருமையான கவிதை ராமகிருஷ்ணா. அதில் ஒரு திருத்தம். என்ன மகாபிரபு? அந்த இடையடி சந்திரனே சூரியனே தனிமொழி சேர் தென்னவனே என்றிருப்பதற்கு பதிலாக சந்திரன் போல் சூரியன் போல் தாயகத்து மக்களுக்கு செய்த பணி குறையாமல் திசையட்டும் தேயாமல் என்றிருந்தால், ஆஹா, சந்திரன் போல் சூரியன் போல் தாயகத்து மக்களுக்கு செய்த பணி குறையாமல் திசையட்டும் தேயாமல் சந்ததமும் நீயாள தாரணிவும் புகழ் பாட முன்பு கவி நாம் பாடி முழு மனதாய் வாழ்த்துவோமே. ஆஹா, மகாபிரபு, தங்கள் திருத்தம் என் கவிதைக்கு புது ஒளி உண்டாக்கிவிட்டது. இதோ ராஜகவிக்கு இந்த ஏழை கவியின் அன்பு காணிக்கை. கொடு ராமகிருஷ்ணா. சரஸ்வதி பிரசாதம்.